பாட்டு கேக்குறத விட்டுட்டு சீக்கிரமா கார் ஓட்டுங்க, லேட் ஆகுது. ஏண்டி பாட்டு கேட்டுட்டு போனா நல்லா தானடி இருக்கும், நீ வேற ஒருத்து. என்னங்க ஆச்சு? ரோடு க்ளோஸ் ஆயிருக்கு. ரைட் சைடுல தான் டைவர்ஷன் இருக்குல்ல, போங்க. வந்துருச்சு பாத்தியா, தலைவர் பாட்டுனாலே இப்படிதான். ஆஹா அடரா ரா ரா ராமையா, எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா, இக்கடரா ரா ரா ராமையா, புத்திக்கு எட்டும் படி சொல்ல போறேன் கேளையா, இக்கடரா ரா ரா ராமையா, எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா. ஏங்க, அங்க ஏதோ போன மாதிரி இருந்ததுல? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. இல்ல, அங்க ஏதோ போச்சு. நானும் பார்த்தேன், அங்க எதுவும் போல, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். என்ன வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏங்க, வெளிய போகாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படுறேன், இரு என்னன்னு பாக்க. என்னாச்சு? ஏங்க, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுங்க? கொஞ்சம் இருமா, பாத்துட்டு இருக்கல, முடிஞ்சிரும். இந்த டைம்ல இது மக்கர் பண்ணணும். பாத்தியாமா, அவ்வளவுதான், சரி ஆயிடுச்சு. ஸ்வாதி, 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 அண்ணா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நீங்க மாமா ஆக போறீங்க. ஏய் வாவ், எங்க இருக்கீங்க? ஜோக்ல இருக்கும், ஏர்லி மார்னிங் கிளம்பிடுவோம். சரி சரி, ராகேஷை ஜாகிரதையா டிரைவ் பண்ண சொல்லு, ஓகே? ஓகேண்ணா, பாய். சுஷ்மாவும் ராகேஷும் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண ஜோக் ஃபால்ஸ் போயிருந்தாங்க. ஆனா அங்க போனவங்க திரும்ப வரவே இல்லை. ஃப்ரம் பாஸ்ட் 6 months நானும் ஃபாலோ அப்லேயே தான் இருக்கேன். ஆனால் அவங்கள பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இப்போ நான் அர்ஜென்ட்டாக யூஎஸ்க்கு திரும்ப போயே ஆகும். அங்கே ஜெசிகாக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த இமெயில் கூட இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் சுஷ்மாவையும் ராகேஷையும் கண்டுபிடி. அதிகாலை ஆதவன் தேடும் அரிதாரம் பூசிடும் வானம். அதிகாலை ஆதவன் தேடும் அரிதாரம் பூசிடும் வானம். மேகங்கள் தன்னை தந்தோனே மழை என்னும்
மாயம் செய்தோனே உயிரிலும் பிங்க மாயோனே இணையில்ல சக்தி கொண்டோனே வணக்கம் சொன்னமே என் ஈஷா ஓ என் ஈஷா வணக்கம் சொன்னமே என் ஈஷா ஓ என் ஈஷா வாழ்க்கை மொத்தம் நாடகமா வேடங்கள் இங்கே கொண்டோமா பயணங்கள் செய்தோமா ஆசைகள் தீர்த்தோமா பாவங்கள் சேர்த்தோமா சொல்வாய் நீ என் ஈசா கேட்கும் முன்னே தந்தோனே விதை விதைத்திடும் பூமியை உயிர் தன்னை செய்தோனே விதவிதமாய் மனிதனை வாழ்க்கை மொத்தம் நாடகமா வேடங்கள் இங்கே கொண்டோமா பயணங்கள் செய்தோமா ஆசைகள் தீர்த்தோமா கூரையாக இட்டோனே ஓ மரமெல்லாம் பச்சை தூவி விட்டோனே வர்ணஜாலம் வரைந்தோனே புவி மேலே சிவனே விளையாடும் விதியெல்லாம் அவனே எல்லா உயிரையுமே சமமாக படைத்தோனே இங்கு அதி அந்தம் எல்லாம் அவன் ஆவானே வாழ்க்கை மொத்தம் நாடகமா வேடங்கள் இங்கே கொண்டோமா பயணங்கள் செய்தோமா ஆசைகள் தீர்த்தோமா பாவங்கள் சேர்த்தோமா சொல்வாய் நீ என் ஈசா இங்கு எதுவும் கொண்டு வரவில்லை ஓ மனிதா இன்று வாழும் வாழ்க்கை மட்டும் இங்கே சொந்தமடா பேராசை பல கொண்டு வந்தாரே இங்கே பெற்றதெல்லாம் ஒரு கைப்பிடி மண்ணே ஓ ஜாதி பேதம் எதுவும் இல்லை படைப்பினிலே இதில் மேலே கீழே முடிவு அவன் கையிலே பெண்பெனும் வீட்டிலே ஆண்டவன் வாழ்கிறான் வாழ்க்கை மொத்தம் நாடகமா வேடங்கள் இங்கே கொண்டோமா பயணங்கள் செய்தோமா ஆசைகள் தீர்த்தோமா பாவங்கள் சேர்த்தோமா சொல்வாய் நீ என் ஈசா ஓ ஈசா வணக்கம் சொன்னோமோ என் ஈசனே வணக்கம் சொன்னோமோ என் ஈசனே வணக்கம் சொன்னோமோ என் ஈசனே காச்சா பாதம் நண்பா இந்த ஜோக் ஃபால்ஸ் எப்படி உருவாச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரியல, சொல்லுப்பா. இந்த கிஷ்கிந்தா அரசர் வாலிக்கும் அந்த ராட்சச குல அரசர் ராவணனுக்கும் பெரிய மல்யுத்தமே நடந்துதான். அவங்க ரெண்டு பேரும் பண்ண யுத்தத்துல அவங்களோட பெரிய சக்தியால அப்படியே பெருசா 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 வளர்ந்தாங்களாம். அப்ப நடந்த சண்டையில ரெண்டு பேரும் சண்டை போட்டு போட்டு வாலி அப்படியே ராவணனை தூக்கி அப்படியே பூமியில அடிச்சாராம். அப்போ ஒரு பெரிய பள்ளம் விழுந்திருக்கு. அந்த பள்ளம் தான் இந்த ஜோக் ஃபால்ஸ். இன்னொன்னு தெரியுமா? தெரியாது, சொல்லு. இது ஜோக் ஃபால்ஸுங்க, ஜோக் அடிக்கிற ஃபால்ஸ் இல்ல. வேணாம். என் மேல எதுக்குப்பா கோபப்படுற? இது நானா சொன்ன கதை இல்ல, யாரோ இந்த கட்டு கதையை அவுத்து விட்டுருக்காங்க, அதான் நான் சொன்னேன். அந்த கதையை சொன்னதுக்கு என் மேல நீ கல்ல எறிகிற. இது எப்படி இருக்கு? இது இது எதுவும் நல்லா இல்ல. சுஷ்மா, இது வாவ், சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இது செலக்ஷனுங்கிறது. இந்த அப்படி
சுஷ்மா ம்? நான் உன் பிஏ இல்ல உன் அண்ணம்மா. ஏய் படா, கூட பிறந்ததுனால மட்டும்தான் நீ என் அண்ணன். ஆக்சுவல் அண்ணங்கிறது விக்ரம் அண்ணா மட்டும்தான். எப்படியும் என்ன தனியா விட்டுட்டு போறதானே அந்த ஜெஸ்ஸி கிட்ட அமெரிக்காக்கு போப்போ. எனக்கு விக்ரம் அண்ணன் மட்டும் போதும். ம்? ம். ஏய் ஏன்டா? இருடா, இரு இரு. ஏன்பா பணம் அதிகமா இருக்கா? அதிகமா இல்லப்பா, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கேன்னு பார்த்தேன். ஏய், இந்த பில்லு என்னோடது. சுஷ்மாக்கு இல்லாம வேற யாருக்கு வாங்கி தர போறேன்? இந்த அப்படி. ம். அப்புறம் அப்பா அம்மா போன பிறகு எனக்கு உங்க 2 பேரும் விட்டா வேற யார் இருக்கா? ம்? அம்மா தாயே, செவடீஸ்வரி, ஊர்ல இருக்கிற எல்லா சாமிக்கும் வேண்டுதல் வச்சேன். யாரும் கண்ணை திறந்து பார்க்கல. அம்மா தாயே, நீயாவது இந்த வருஷம் ஒரு அழகான பொண்ணை காட்டி கல்யாணத்தை முடிச்சு வச்சிருமா. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன், 100 தேங்காய் உடைக்கிறேன். சொண்டி, நீ இந்த கோயிலை சுத்தி வரதை விட்டுட்டு பொண்ணுங்க காலேஜ் ஹாஸ்டல்ல சுத்தி வந்திருந்தேன்னு வையேன், இந்நேரம் நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஆயிருப்பேன். இப்படிலாம் பயபக்தியோட வேண்டும் போது அசிங்கப்படுத்தக்கூடாது. இங்க பார்த்தல, இப்படியே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு பொண்ணே கிடைக்காது. அம்மா தாயே, எனக்கு ஒரு அழகான பொண்ணை காட்டுமா, ஒரு அழகான பொண்ணை காட்டுமா. எங்க தலையை காணும். ஐயோ தலை, என்ன தனியா விட்டுட்டு எங்க போறீங்க? இப்படி போனா என்ன அர்த்தம்? இந்த அம்மா எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்கன்னா, ஒரு தடவை இவங்கள முழு நம்பிக்கை மனசோட வேண்டுதல் பண்ணோம்னா அது எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவாங்க. எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு திரும்பவும் கல்யாணம் ஆயிருக்கு. அப்புறம் நீ என்ன பண்ற? நீ வேண்டிக்க வேண்டியதானே? இப்ப நானும் அதை தானே வேண்டிக்கிட்டேன். குழந்தை இல்லாதவங்க வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ட்வின்ஸா பிறக்குமா. ஓ, கீ 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 போச்சு. சிச்சோ, ஏய் ஏய் போறாளே. என்ன நண்பா, வண்டி என்ன தடவிக்கிட்டு இருக்கீங்க? என் பைக் எங்கயா? எனக்கு தெரியாத. நண்பா நண்பா, என்ன விட்டுட்டு எங்க போறீங்க? அம்மா செவிடீஸ்வரி, நான் கேட்டது எனக்கு ஒரு அழகான பொண்ணை காட்ட சொல்லி, நீங்க போய் அவனுக்கு காட்டி இருக்கீங்க. என்னம்மா உன் லீலைகள்? எனக்கு தயவு செய்து ஒரு அழகான பொண்ணு காட்டு தாயே. அம்மா காட்டிடுமா. கிடைச்சிருச்சு. அம்மா தாயே, ஒரு பொண்ணை கேட்ட ஒரு ஆணை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க. யோ, சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்படிதான் நந்தி மாதிரி வந்து குறுக்க நிப்பியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? ஆள் இவ்வளவு தூரம் வந்திருக்க. என்னது இது? ஆளினால் ரோசையா சார்? ரோசாவது கீசாவது போய் அந்த ஏரிக்கரையில இருந்து பாலக்கரை வரைக்கும், மலைமேடுல இருந்து கலைமேடு வரைக்கும், அதல பாதாளத்துல இருந்து ஆகாயம் வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சப்ளை பண்ணக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி கேட். இதுல என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு, மறக்காம ஓகே ஃபோன் ஓகே. பண்ணுங்க. இந்த தேங்காய் சாப்பிடுங்க, வரேன். எங்க கும்மி இருட்டுல கூட்டிட்டு போறாரு?
பேய் பங்களா மாதிரி இருக்கு. காத்த காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க பாக்க பாக்க டேய், டேய். பாவ. நீ பாடுறது கேட்டா இந்த பாட்டை எழுதினவங்க ஏன்டா எழுதணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. பாடாம இரு. நண்பா, இருட்டுல இந்த சத்தத்தை கேட்டா எனக்கு கீழது மேல வருது, மேலது கீழே போதே. சவுண்ட் எப்பா நீ சாஃப்ட்வேர், என் அண்டர்வேர் கதை உனக்கு என்ன தெரியும்? எனக்கு பயந்து வருது. வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களா சரி சரி, கேளப்பா. ஒரு நிமிஷம் இங்கே இரு, வந்துடுறேன். ஏண்டா ஒரு குண்டு பல்பு கூட போடாம ஏண்டா இவ்வளோ இருட்டா வச்சிருக்கீங்க? பயந்து வருது. இப்போதைக்கு இந்த லைட்டை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். என்னடா அது, பக்கத்து மாநிலத்துக்கெல்லாம் நம்ம தமிழகத்திலேருந்து கரண்ட் கொடுக்குறோம். நம்ம சொந்த ஊர்ல இருக்கிற இந்த கிராமத்துல கரண்ட் இல்லைன்னா எங்க போய் சொல்லிக்கிறது? என்ன சத்தம்? எப்பா நண்பா, இந்த விக்ரம் எங்க போனான்னு தெரியல. நடுராத்திரியில அட இங்கதான் நிக்கிறியா? பேயி 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 பேயி. இந்த ஆளு வாட்ச்மேனா? நல்ல கண்ணை கழுவிட்டு பாரு. இந்த ஆளை பார்த்தா எவனோட கீப்புக்கு போறத பையன் மாதிரி இருக்கான். இங்க பாரு, இங்க தங்கலான்னு வந்தியா இல்ல என்ன இங்க புதைக்க வந்தியா சொல்லு. ஆஹா அப்பா, கரண்ட் வந்துருச்சு. அடி வயிறு கலங்குனது சந்தோஷமா? நீங்க தான் விக்ரமா? இந்தாங்க சாவி. தேங்க்யூ. எத்தனை நாள் இருப்பீங்க? ஒரு வாரம் இருப்பேன். ரொம்ப நாள் இருக்காதீங்க. இந்த ஊர் ரொம்ப மோசம். ஆஹா எப்பா, இவனே பார்க்க ரொம்ப மோசமா இருக்கான். அதே போல இந்த ஊரும் ரொம்ப மோசமான ஊரா. நம்ம ரொம்ப நாள் இங்கே இருந்தோம்னா தந்தூரி சிக்கனுக்கு உள்ள விட்டு தந்தூரி சுடுற மாதிரி நம்மள சுற்றுவாங்க போல இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பணும். நான் தான் இருக்கல, எதுக்கு பயப்படுற? எனக்கு ரொம்ப குளிருது. கொஞ்சம் சூடு ஏத்தலாமா? சரி, இது ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு வாடா தெம்பே. வந்துட்டேன். ஊத்து ஊத்து ஊத்து. தண்ணி வேணாம், அதை மட்டும் ஊத்து. இன்னும் கொஞ்சம். நண்பா, எனக்கு இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ஒரு சந்தேகம் இருக்கு, கேட்கவா? அது உங்களுக்கு ஊர் முழுக்க எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு என்னை ஏன் கூட்டிட்டு வந்த? நீ தண்ணி மாதிரி உன்னை தீர்த்தமாகவும் ஆக்கிக்கலாம், குளிக்கவும் யூஸ் பண்ணலாம், சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம், கை கழுவவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் போதும் அப்படியே நிறுத்திக்க பண்ணி. அடுத்து நீ என்ன சொல்லுவேங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நண்பா, என்ன பேச விட்டேன்னா என்ன வேஸ்ட்டு தண்ணி நினச்சி காலை கழுவிடுவேன். அதனால நான் பீஸா சாப்பிட்டு போய் படுக்கிறேன். குட் நைட். அதை சப்மிட் பண்ணியிருக்கனே. சாரி, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கேன். நாளைக்கு வரேன். மேபி கேன் வி மீட் டே ஆஃப்டர் டுமாரோ? யா, ஐ வில். ராகேஷ், சுஷ்மா, கதவை தர. சுஷ்மா, என்னாச்சு சுஷ்மா? ராக்கி, அது நாம நீ அப்பாவாக போற. வாட்? ஆர் யூ ஷூர்? ஆமாடா, பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், பாசிட்டிவ்னு வந்திருக்கு. 100% ஷூர்.
இந்த நேரத்துல இங்க நின்னு என்னையா பண்ணிட்டு இருக்க? அதை தான் நானும் கேட்க வந்தேன். லைட்டை போட்டுட்டு என்னங்க பண்றீங்க? கரண்ட் பில்லு தான் அதிகமாகும். நீங்க கொடுக்குற பணம் கரண்ட் பில்லுக்கே சரியா போயிடும். போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்குங்க. யாரா இந்த ஆளு? லில்லி போதும் விடு விடு, சொன்னா கேளு. உன் புருஷன் வர டைம் ஆயிடுச்சு. எவ்வளோ வாட்டி தான் நானும் பண்றது. உன் புருஷன் வந்தான்னா என்னோட எலும்ப உடைச்சிடுவான். லில்லி போதும் விட்டுடுமா, தாங்காது. லில்லி இருக்கே அணைச்சி ஒரு உம்மா தரியா? என்னப்பா கூலான கனவுல ஹாட்டா வச்சுட்டேன். லில்லி புருஷன் வந்து உனக்கு அடிச்சிட்டு போறான். எனக்கு தெரியும். போ நண்பா, இந்த கட்டில் காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? காதலுக்கும் கள்ள காதலுக்கும் வித்தியாசம் தெரியாதால தான் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆமா ஆமா, உனக்கு எல்லாம் தெரியும். சரி விடு. அடடே, என்னப்பா செவுத்துல இவ்வளவு சூப்பரா பண்ணி வச்சிருக்க? மேப்பு, போட்டோ, அட்ரஸ், பெரிய சிஐடி தான்ப்பா. நண்பா, அது நம்ம அமரோட தங்கச்சி தானே? அமர் தங்கச்சி சுஷ்மா, அவ ஹஸ்பண்ட் ராகேஷ். அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இங்க வந்திருக்காங்க. காலையில கிளம்பி வரோன்னு ஃபோன் பண்ண அவங்க மதியானம் 12 ஆச்சு, 3 மணி ஆச்சு, 6 ஆச்சு, வரவே இல்லை. போலீஸ் கூட 2 பேரையும் ரொம்ப நாள் தேடினாங்க. நிறைய இடத்துல விசாரிச்சிருக்காங்க. ஆனா அவங்கள பத்தி ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கவே இல்லை. அவங்க கார் கிடைச்ச அந்த ஸ்பாட் வந்து சூசைடுக்கு ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட் ஆகும். போலீஸ் என்ன பண்ணாங்க, இங்க பாருங்க, 6 மாசம் ஆகுமோ 1 வருஷம் ஆகுமோ, பாடி கிடைக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. 6 மாசமா இதே கதையை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம சத்தம் போடாத. நீ என்ன அமெரிக்கா பிரசிடென்டா? வந்த உடனே டீடைல்ஸ் கொடுக்கறதுக்கு. உன் தங்கச்சி எவன் கூடயே போய் செத்தா நாங்க என்ன பண்றது? இவனை ஏத்துமே வெளிய விடியா? பார்க்கலாம். சூசைட் பண்ணி செத்துட்டாங்கன்னு கதை கட்டி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன சொன்னாலும் இந்த கதையை நம்ப நான் ரெடியா இல்லை. சுஷ்மா ராகேஷ் தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை சொல்லி. அவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் என் வேலை. சொண்டி, நம்ம 2 பேரும் இந்த ஊருக்கு இதுக்காக தான் வந்திருக்கோம்னு வேற யாருக்குமே தெரியக்கூடாது, சரியா? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நாம இங்க வந்திருக்கிறது போட்டோகிராஃபிக்காக தான். சுஷ்மா ராகேஷ் இங்க எதுக்கு வந்திருப்பாங்க? அட, பார்க்க இது சூப்பரா இருக்குல்லப்பா, அதனால இங்க நிறுத்தி கொஞ்சம் ரசிச்சுட்டு போலான்னு இருந்திருப்பாங்க. ஆனா ஆன் த வேன்னு சொல்றதுக்கு ஜோக்ல இருந்து அவங்க ரூமுக்கு போறதுக்கான வழியே இல்லை. அப்படியா? இன்ஃபேக்ட் இந்த இடம் எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்படியா? அப்புறம் ஏன் இந்த பக்கம் வந்தாங்க? ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது சொண்டி. இந்த இடத்துல மிஸ்டு கால் கூட கிடைக்காது. ஒருவேளை அவங்க இந்த பக்கம் மிஸ் ஆகி வந்திருந்தாங்கன்னா ஏதோ இதுல சந்தேகம் இருக்கு. அவங்க 2 பேரும் எதுக்காக இங்க வந்தாங்கங்கிற விஷயம் தெரியற வரைக்கும் விடையே கிடைக்காது. அவங்க 2 பேருக்கும் இந்த இடத்த பத்தி யாரு சொல்லியிருப்பா, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். யாரு சொல்லியிருப்பா? ஒண்ணு கடைக்காரங்க சொல்லியிருக்கணும், இல்ல யாராவது கைடு சொல்லியிருக்கணும். இந்த குண்டனா பக்கத்துல நிறுத்து. போட்டோகிராஃபி எடுக்க ஃபுல் தயாரா வந்திருக்க போல. இங்க பாருப்பா, ஆல் இந்தியா ரேடியோ நாங்க சொன்னதெல்லாம் உனக்கு தெளிவா புரிஞ்சதுல? நம்ம ஆள் எடுக்கிற போட்டோக்கெல்லாம் அவார்டு கிடைக்கணும், அந்த மாதிரி இடமா காட்டணும். என்னங்க சவுண்ட் இது? சார், யாரோ வேட்டையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபாரஸ்ட்காரவங்க எவ்வளவு டைட் பண்ணாலும் இந்த பாவிங்க எப்படியாவது ஏமாத்தி சுட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. வாங்க, இங்க இதெல்லாம் காமன். வாங்க சார்.
வாங்க. பாப்பா உட்காரு சாப்பிடலாம். எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? எடுத்தடி. பாத்தியா? மிக்சரு. வா ஒரு பெக்க போடலாம். யோ யானைக்குட்டி, கொஞ்சம் பார்த்து மெதுவா தான் குடி. யார் இங்க இருக்கா? சாவகாசமா குடிச்சா திரும்ப போற அவகாசத்தையும் இழக்க வேண்டியது இருக்கும். முதல்ல சீக்கிரம் சீக்கிரமா குடிங்க, சாப்பிட்டு போகலாம். இந்த ஊர்ல ஏதாவது புலி சிறுத்தை தொல்லை இருக்கா? சார், புலி சிறுத்தைக்கு தான் நம்மளால தொல்லை சார். அது என்னன்னா, இந்த இடமே வேட்டையாடுறவங்க இடம். வெளி ஆளுங்களுக்கு இங்க நோ என்ட்ரி சார். அது இல்லையா, உங்க ஊர் ஆளுங்களை பார்க்க அவ்வளவு டேஞ்சரஸா ஒண்ணும் தெரியலையே. சார், ஊர்ல எல்லாரும் நல்லவங்க தான் சார். என்ன மாதிரி ஊருன்னு இருந்தா நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. இதோ தரேன் தரேன். இந்தாங்க. என்னய்யா எரும மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறான்? ரோசையா, யாரா இந்த தீஞ்சரு? அண்ணே, இவங்க என் தூரத்து சொந்தம்ண்ணே. தூரத்து சம்பந்தம் எல்லாம் தூரத்திலே இருக்கணும், புரியுதா? ரொம்ப பக்கத்துல சேர்க்க கூடாது. அது வேட்டிக்குள்ள ஓனான விட்ட மாதிரி, புரிஞ்சுதா? சும்மா எடுறா போட்டோ, எடுறா. முடியாது. நான் சொல்றேன் சார், ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார், ஒரே ஒரு போட்டோ எடுத்துருக்கேன் சார். சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். இப்போ எடுத்துருவாங்க. எங்க எப்படி எடுத்திருக்க காட்டு பார்க்கலாம். டெலீட் பண்ணு. போட்டோ எடுத்தது டெலீட் பண்ணல. நீ டெலீட் பண்ணலன்னா என் கண்ணால ஒன்ன டெலீட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ணே, ஏன்னா இவ்வளவு கோவப்படுறீங்க? இப்ப என்ன, உங்க போட்டோ டெலீட் பண்ணும் அவ்வளவுதானே? நான் சொல்றேனே சார். சார், தயவு செஞ்சு சார், அவர் சொல்றத கேளுங்க சார். உங்களுக்கு என்ன சார், அவார்டு வர்ற இடம் வேற இடத்துல இருக்கு, நான் அங்க காட்டுறேன் சார். அண்ணே, பண்ணுவாரு, நான் பண்ணுவாரு. ஆயிடுச்சுண்ணே, டெலீட் ஆயிடுச்சுண்ணே. ஆயிடுச்சு. சரக்கானே, இந்தாங்கண்ணே, ஃபுல் பாட்டில் உங்களுக்கு தானே. அண்ணா, சிக்கனு. என்னது சிக்கன்? பெருசா வேட்டையாடி இருக்கேன். நீ திங்கிற சிக்கனை உன் தூரத்து சொந்தங்களுக்கு கொடு. சரிண்ணே. எந்த ஒண்ணு போச்ச? கடவுள இருந்த சர்த்து போயிடுச்ச. ஏப்பா ரோஸு, உனக்கு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. என்ன பியூட்டிஃபுல் பிளேஸ் எல்லாம் இருக்குது, நாளைக்கு காட்டுறேன். வேண்டாம்ப்பா வேண்டாம், இன்னைக்கு நீ காட்டின இடமே போதும் போதும்னு ஆயிடுச்சு. உங்க ஊருக்கு வந்துட்டு உசுரை காப்பாத்திட்டு போறதே போதும் போதும்னு ஆயிடுது. அப்பா போட்டோ எடுத்து அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடியே நீ ஒரு அவார்டு வாங்கி கொடுத்த பாரு, அது சூப்பர். டேய் நண்பா, டேய் ரோசா இரியா, டேய் நண்பா என்ன பண்ண போற? ஐயோ டேய், ஐயோ.
பார்க்காத இங்கடா. ஏய் இங்கடா. எப்படி போறேன்னு பாரு. ஏய் ஏன்டா கீ எடுத்த? இங்க பாருடா, பொண்ணுங்க பின்னாடி நம்ம போக கூடாது. பொண்ணுங்க தான் நம்ம பின்னாடி வரணும். அதை புரிஞ்சுக்க முதல்ல. உனக்கு அதெல்லாம் புரியாது, கீ கொடு. என்ன ரூம்ல டிராப் பண்ற வரையும் கொடுக்க மாட்டேன். சரி சத்தியமா வரேன். அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா. இப்ப நம்புறேன். சரி ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன். பாய். சுஷ்மா ராகேஷ் ஜோக் ஃபால்ஸை பார்த்துட்டு ரூமுக்கு திரும்ப போயிட்டு இருக்கும்போது யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள தடுத்து கிட்னாப் பண்ணிருக்காங்க. எங்க ஊருக்கு பிடிச்ச தரித்திரம் இவன் தான். இவன் பேரு கணா. எங்க ஊர்ல இவனை வேட்டையாடுறவன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவன் பண்ற வேட்டையே வேற. யார் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கணா கேங்க. ரோசையா சொன்னதை வச்சு பார்த்தா இந்த கனா கேங் வெளியூர்காரங்களை மட்டும்தான் அட்டாக் பண்ணுவாங்க போல இருக்கு. அப்படின்னா அவங்க பண்ணலங்கிறியா? சி கனா வெளி ஸ்டேட்காரங்களை எதுக்காக டார்கெட் பண்றான்னா, இந்த டூரிஸ்ட் போலீஸ் கிட்ட போக மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் கூட ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. உழைச்சி எப்படியாவது திரும்ப ஊருக்கு போனா போதும்ட்டு இருப்பாங்க. அது கனாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. டூரிஸ்ட் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலான்னு. அதனால தான் அவங்கள அட்டாக் பண்றாங்க. அப்படின்னா இந்த சுஷ்மா ராகேஷ நம்ம எங்க போய் தேடுறது? வஞ்சரம் வவ்வாலு மீனு தான் பாரு மச்சான கட்டி கொள்ளடி. ஆட்டி மஞ்சரம் வவ்வாலு மீனு தான் பாரு மச்சான கட்டி கொள்ளடி. கட்டில ஹோய் நான் படுக்கையில ஹோய் வந்து மாமனை தான் கட்டி கோடி. வெளியூர்ல இருந்து வந்தவங்க யாரு? வெளியூர்ல இருந்து வந்தவங்க யாரு? அட எங்க அம்மா சத்தியமான முதல்ல போட்டோ அவார்டுன்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நீங்க வந்து போனதுக்கு அப்புறம் அவங்க இங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு என்னென்ன கேங் இருக்குன்னு கேட்டாங்க. கொஞ்சம் உஷாரா இருங்கன்னு. உஷாரா இருங்க. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊத்தி கூடு நீ கொஞ்சம் எனக்கு. காரமான மசால் பொரி மிளகா வச்சு மிளகா பச்சி உண்மையிலேயே சூப்பரா இருந்ததுப்பா. ஆஹா. ஐயா ஐயா என்ன மிக்சிங் கிரைண்டர் வயிற்றுக்குள்ள ஒன்னா ஓடுற மாதிரி இருக்கு. ஐயா காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், துள்ளி வரும் காற்றே. இந்த இதை சாப்பிடு, சரியாயிடும். தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிச்சா சீக்கிரம் சரியாயிடும். அப்பா நண்பா, எனக்கு அசிலிட்டி கேஸ் ட்ரபிள் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஒண்ணும் இல்லடா, நீ நல்லா பாடிக்கிட்டு வர சவுண்ட கவர் பண்ணிட்ட, ஆனா கூட வர நாத்தத்தை மறந்துட்ட. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். முன்னாடி நான் உங்களை கோயில்ல வச்சு பார்த்தேன். அப்படியா? நான் பேச வர்றதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. சரி. நேத்து பாட்டிக்கு மருந்து போட்டீங்கல்ல, அப்ப கூட நான் பார்த்தேன். ஓ, அப்படின்னா ஃபாலோ பண்றீங்களா? இல்ல, நேத்து முந்தானத்தெல்லாம் பை சான்ஸ் தான். அப்போ இன்னைக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்க வந்தீங்களா? சேச்சா, அப்படிலாம் இல்லைங்க. இன்னைக்கு அம்மனை தரிசனம் பண்ண வந்தேன். தரிசனம்லாம் ஆயிடுச்சா? இப்ப ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? அதான் நம்ம சொண்டி அன்னைக்கு சாமி கும்பிடும்போது அவனுக்கு ஒரு அழகான பொண்ணு அனுப்பி வைக்க சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தான். ஆனா கடவுள் ரொம்ப அழகா இருக்க ஒரு பொண்ண எனக்காக அனுப்பி வச்சிருக்காருங்க. யாரு? நீங்க தான். பொண்ணு
பொண்ணை கண்ணில் காட்டுறத காட்டிட்டேன். சம்மதிக்க வைக்க வேண்டியது ஓம் பொறுப்புன்னு கடவுள் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அதான் காலையில இருந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க காலையில மட்டும் தானே சாப்பிடல, என்னமோ வருஷக்கணக்கா பட்னி கிடக்குற மாதிரியே பேசுறீங்க. சரி விடுங்க, இந்தாங்க பிரசாதம் சாப்பிடுங்க. ஓ, பிரசாதம் கொடுத்துருக்காங்கன்னா கிரீன் சிக்னல் கொடுத்த மாதிரி. ஹலோ ஹலோ, கொடுத்தது பிரசாதம் தான், கிரீன் சிக்னல்லாம் இல்ல. கேட்டுருச்சு. உங்க பேரு? திஷா. திஷா, நைஸ் நேம். ஒரு நிமிஷம். என்ன? அவ்வளவுதானா? ஓ, தேங்காய் வேணுமா? சாப்பிடுறீங்களா? இல்லைங்க. அதான் உங்களுக்கு என்ன பார்த்து ஏதாவது சொல்லணும்னு தோணுதா? என்கிட்டலாம் சாமி எதுவுமே சொல்லல. சொன்னா அப்ப பாக்கலாம். இன்னும் நானும் அவள் வருவாளா, அவள் வருவாளா. வந்துட்டா நிறுத்து. பொண்ணே நிறுத்து. நல்ல வேலை கவட்ட கேப்ல விடாம போனா. வந்துட்டான் என் நண்பன் வந்துட்டான். உன் காதலுக்கு ஹெல்ப் பண்ண போனா என்னால காதலிக்கவே முடியாது போல. வண்டியில ஏறா, திஷா வேற தெரிஞ்சுக்க. அவ பேரையே தெரிஞ்சுக்கிட்டியா? நீ சூப்பரு. ஆகா, காதலுக்கு கண்ணு இல்லம்பாங்க, ஆனா உனக்கு எல்லாம் இருக்குப்பா. கொஞ்சம் மெதுவா போகணும், இன்னும் உனக்கு பிடிக்கல, பார்த்து மெதுவா. வேகமா பக்கத்துல போய் ஏதாவது கடலை போடு, இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாது. சீக்கிரம் கிட்ட போ, ஏதாவது பேசு நண்பா. எங்க திஷா, காஃபி டீ எல்லாம் குடிக்கலாமா? இப்படியே 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஹோட்டல் வரும், அங்க குடிச்சுக்கோங்க. என்ன காஃபி குடிக்க கூப்பிட்டா நமக்கு ரூட் சொல்லிட்டு போறா? ஏய் நண்பா, எங்க அவ பின்னாலேயே போற? ஏய் இருப்பா, அவ வீடுன்னு நினைக்கிறேன், உள்ள போயிடாத. தரிசனம் முடிஞ்சுதாமா? முடிஞ்சதுப்பா. பாட்டி, வெத்தலை இடிச்சது போதும், இந்தாங்க பிரசாதம். போமா, போய் சாப்பிடு. அம்மா. நண்பா, அவ பேரு வீடு தான் தெரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் உள்ள எதுக்கு போற? திஷாவை தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? அத்தம்மாவை தெரிஞ்சுக்கோனாமா என்ன? அவங்களே எதுக்கு? இங்க பாரு, திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. நீ சொல்றது என் தலையே சுத்துது. சார் வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். உங்களுக்கு என்ன வேணும் சார்? திஷா இருக்காங்களா? நீங்க? சார் என் பேரு விக்ரம், திஷாவோட ஃப்ரெண்டு. இவர் என் பேர் சொல்லிட்டேன். உட்காருங்க. தேங்க்யூ. நீ எப்படா சொண்டியா போவான? கேஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா தப்பிக்க ஈஸியா இருக்கும்ல, அதுக்கு தான் இந்த ஐடியா. திஷா. அப்பா, யாரோ உனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க பாருமா. ஹாய் திஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவர்தான் என் அப்பா, இது என்னோட பாட்டி. வணக்கம் பாட்டி. வணக்கம். பேசிட்டு இருங்க, இதோ இப்ப வந்துடுறேன். எந்த ஊர் நீங்க? சார் சென்னை சார். நான் ஹாபிக்கு ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கேன். ஓ. ஸோ உங்கள் ஊரில் இருக்க சௌடேஸ்வரி அம்மன் ரொம்ப பவர்ஃபுல்னு கேள்விப்பட்டேன். அதான் ஒரு சின்னதாக ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு வந்தேன். அங்கே தான் திஷாவும் பரிச்சயமானாங்க. உங்கள் பொண்ணு சாமிக்கு பூஜை பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என் அப்பாவை கேளுங்கன்னு சொன்னாங்க. ஸோ உங்கள் பர்மிஷன் கேட்கறதுக்காக வந்தேன் சார். குடிங்க. தேங்க்யூ. நீங்க யாரு, என்ன ஏது எதுவும் தெரியாது. திடீர்னு வந்து போட்டோ எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா எப்படி சம்மதிக்கிறது? சார் நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்கள் எதுக்குமே பயப்பட வேணாம் சார். கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது சார். இங்க பாரு நண்பா, உன்னோட மாமியாரும் வந்துட்டாங்க பாரு. கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கியா? ஏங்க, ஜெகநாதன் ஃபோன் பண்ணியிருந்தான். நீங்க 11 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்களாமே. ஐயோ, மறந்தே போயிட்டேன். சரி, இங்க பாருங்க விக்ரம், இந்த போட்டோ இதை எடுக்கிறதுல எங்களுக்கு சரிப்பட்டு வராது. நீங்க வேற யாராவது பாருங்களேன். ஓகே. குடுங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. முதல்ல இப்பவே இந்த இடத்தை காலி பண்ணுங்க. எழுந்திரு. ஐயோ, ஏங்க என்ன திஷா கையில சொல்றேன்ல. கோல பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அண்ணி நானும் போணுமா? இச்சி போங்க வெளிய.
திஷா திஷா ப்ளீஸ். இன்னும் எதுக்கு இங்கே நிக்கிறீங்க? நம்ப ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் த நம்பர். இங்க பாரு, அந்த கஷாயம் கொடுத்ததுக்கும் இன்னொரு தடவை என் பெர்மிஷன் இல்லாம வந்தீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நண்பா 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 சொல்லுப்பா. நண்பா நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்க. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்க. சொல்லு. இந்த லவ் எல்லாம் இருக்க ஒரு ஐஸ் கேண்டில் மாதிரி. முதல்ல எதமா இனிப்பா இருக்கும், போக போக கரைஞ்சி குச்சி மட்டும்தான் மிஞ்சும். அவ்வளவுதான் என் கருத்து. பார்த்து அவார்டு கருவாடுங்கிற சாக்கு எல்லாம் சொல்லி எங்க ஊர் விஷயத்தெல்லாம் கேக்குறியா? திமிரு இல்ல சார், சும்மாதான். ஏய் தீஞ்ச ரொட்டி, உடனே இந்த ஊரை காலி பண்ணல மவனை ரொட்டி தட்டுற மாதிரி உன்னை தட்டிடுவேன். கிளம்புங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. பேச வேண்டியிருக்கா? பர்சனலா பேசணும். அன்னைக்கு நீ சொன்னதுமே நான் என் கேமரால இருக்க போட்டோ டெலிட் பண்ணுவேன்னு நினைச்சியா? கண்ணா, என்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இதெல்லாம் அப்படியே இங்க இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட கொடுக்க ஒரே ஒரு விரல் போதும். இன்ஃபர்மேஷன் என்ன ஆகும் சொல்லு? பாவம், காட்டுல ஹாயா சுத்திட்டு இருக்க மிருகத்தை ஜூல போட்டா மினிமம் 12 வருஷம். இந்தாங்க, இதுல உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. வேற ஏதாவது வேணும்னா கேளுங்க. தேங்க்யூ சார். மிஸ்டர் விக்ரம், செவுரை உடைக்கிற அளவுக்கு உங்க தலைக்கு பலம் இருக்கலாம், ஆனா தலை உடையாம இருக்கணும்ல. வருஷக்கணக்கில் ஒரு சிஸ்டம் வழக்கத்தில் இருக்கும். அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ணா அதே சிஸ்டமே உங்க கழுத்தை வெட்டி வீசிடும். உஷாரா இருங்க சார். சமுதாயத்தில் இருக்க சிஸ்டத்துக்கும் கம்ப்யூட்டருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை சார். எந்த சுவிட்ச் அமுக்குனா எங்கே லைட் எரியும் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். மொத்த சிஸ்டமும் நம்ம கைக்கு வந்துடும். ஆனால் அதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும், கொஞ்சம் மனசாட்சியும் வேணும். வரேன் சார். திஷா, திஷா. என்ன பாட்டி? இந்த போனை கொஞ்சம் ஓபன் பண்ணி கொடுமா. என்ன பாட்டி இது? உங்க கையில மொபைல் போனா? பரவாயில்லையே, நீங்களும் அப்கிரேட் ஆயிட்டே இருக்கீங்க. இல்லையா பின்ன? இந்தா ஓபன் பண்ணி கொடு. தமிழ் மேட்ரிமோனியா? பாட்டி, உங்க அப்பாவுக்கு உங்ககிட்ட கேக்குறதுக்கு பயமா இருக்கான், அதனாலதான் நானே கேக்குறேன். உங்களுக்கு நான் பாரம் ஆயிட்டேன்னா என்ன? சீச்சி, நீ எப்படிமா எங்களுக்கு பாரமா இருப்ப? பாரம் நீ இல்லம்மா. வயசுக்கு வந்த பொண்ணுங்க வீட்டுல இருந்தா சமுதாயம் பாக்குற பார்வை இருக்குல்ல, அதுதாம்மா பாரம். தமிழ் மேட்ரிமோனில நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை உன் அப்பா அம்மா செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க.
நீ பையனோட போட்டோ பாரு, அவனோட டீடைல்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. முதல்ல போட்டோ பாரு, செலக்ட் பண்ணு. அந்த பையனும் உன்னை பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க வீட்ல நாம பேச வேண்டியிருக்கோம். இதெல்லாம் பேசி முடிக்க ரொம்ப நாள் ஆயிடும். என்ன நாளைக்கே கல்யாணம்னு நினைச்சியா? குறும்புக்காரி. எங்க காலத்துல இதெல்லாம் இருந்திருந்தா நான் உன் தாத்தாவை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். பாத்துட்டு சொல்லுமா, உனக்கு இதுல யார பிடிச்சிருக்குன்னு. சரியா? சரிங்க பாட்டி. ஹாய், யாரா இருக்கும்? Who is this? ஓ, கடவுள் இன்னும் வரம் கொடுக்கலையா? ஓ, நீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். இந்த அப்பாவி பேச்சுலரை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? தினமும் ஒரு வேளை பட்னி இருந்தா ரொம்ப நல்லதுதான். ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? எங்க சொண்டி அப்பா இருக்கான்ல, அவன் கீழே விழுந்து இடுப்பை உடைச்சுக்கிட்டான். அவனால எந்திரிச்சு நடக்கவே முடியல. என்னப்பா சொன்ன நீ? சுமாரா ஃப்ளோ போயிடும். எனக்கு எல்லாம் போதப்பா. சோ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க. உங்க ஊர்ல இருக்கிற நல்ல இடங்களை எல்லாம் எனக்கு கூட்டிட்டு போய் காட்டுங்க ப்ளீஸ். ஓகே, ஷார்ப் 9 o'clock மார்னிங். ஒத்துக்கிட்டாடா. தேங்க்யூ. குட் நைட். மயங்காதே மயங்காதே மனமே நீ மயங்காதே. மயக்காதே மயக்காதே விழியாலே விழுங்காதே. மயங்காதே மயங்காதே மனமே நீ மயங்காதே. அடியே இது நிஜம்தானா சகியே? புயல்தானா கண்ணிரண்டிலே கொல்லாதே. என்னோடு வா சிறு பூவே. மயக்காதே மயக்காதே விழியாலே விழுங்காதே. விழியாலே விழுங்காதே. மிதந்தேனே உன் கைவிரல் அசைவில் நிறைந்தேனே. கவிதைகள் 100 வரைந்தேனே. உன் வழி பார்த்து நடந்தேனே.
சொல்கிறாய் அடியே இது நிஜம் தானா சகியே ஓ புயல் தானா கண்ரெண்டிலே கொல்லாதே என்னோடு வா சிறு பூவே ஓர்வரமாக வந்தாயே சுகம் வாழ்வினிலே தந்தாயே தடுமாறுகிறேன் நீ தீண்ட மிதந்திருந்தேனே மேகம் போலே பார்வைகள் வீசி போகிறாய் மாயமாய் என்னை துளைக்கிறாய் அடியே இது நிஜம் தானா சகியே புயல் தானா கண்ரெண்டிலே கொல்லாதே என்னோடு வா சிறு பூவே மயங்காதே மயங்காதே மனமே நீ மயங்காதே விக்ரம் ம்? இங்க வாங்க. ம். இந்த ஊர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த பாலம் தான் தெரியுமா? ஏன் இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. கதையா? சொல்லு சொல்லு. இந்த கரையோட பேர் ராஜா, அந்த கரையோட பேர் ராணி. இவங்க ரெண்டு பேரும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள பக்கத்துல இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப காதலிச்சாங்க. ஆனாலும் சேர முடியல. இத புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனுஷன் இந்த பாலத்து மூலமா அவங்கள இணைச்சாரு. அன்னையில இருந்து ராஜா ராணி ரெண்டு பேரும் அன்போட சந்தோஷமா இருக்காங்க. யாரோ எக்ஸ்ட்ராடினரி இன்ஜினியர். என்ன? அதான் பிரிட்ஜ் கட்டினவரு. ம். உண்மையை சொல்லணும்னா உங்களுக்குள்ள ஒரு நல்ல கதாசிரியரும் இருக்காங்க. தேங்க்ஸ். நிஷா, யூ ஆர் ரியலி பியூட்டிஃபுல். நீங்க பார்க்க எவ்வளவு அழகா இருக்கீங்களோ உங்க மனசும் அவ்வளவு அழகானது. உங்க கூட இருந்த 4-5 நாளோட ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத வெறும் ஞாபகமா வச்சுக்க எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க சம்மதிச்சா என் ஃபியூச்சர்ல ஒவ்வொரு நிமிஷமும் உங்க கூடவே ரொம்ப சந்தோஷமா வாழணும். I love you, Disha. You are my sunshine, you are mine, you are mine. Let's make a brand new story, you and me. ஆனா விக்ரம், எங்க வீட்ல உங்க வீட்ல இருக்கவங்கள ஒத்துக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு?
என்ன நண்பா அவன் ஒரு தினுசா வெட்டுறான். ஒரு கிலோ கறி போடுங்க. என்னங்க? தேங்க்யூ. இது எப்படி? கடை ரொம்ப சுத்தமா இருக்கு. நீட்டா மெயின்டைன் பண்றீங்க. யார் ஓனரு? எதுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். அவர்தான். அது சரி, இவன் இந்த ஊருக்கு பிடிச்ச முதல் தர்தரம்னு சொன்னல, அப்படின்னா இவன மாதிரி ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்காங்களா என்ன? இருக்காங்க சார். சார், ராயப்பன் அப்புறம் குட்டிமணி பன்னிக்கறியை வித்துக்கிட்டு இந்த ஊர்ல நாங்க பழப்பு நடத்துறோம்னு பெருசா போஸ் கொடுக்குறானுங்க. ஆனா இவனுங்க 2 பேருமே நரபலி கொடுக்கிறவனுங்க. சுப்பிரபாதம் கேட்ட ரொம்ப நாளாச்சு. அவன் வாயில இருக்கிற கட்டை அவுத்து விடுறா. ராய் பண்ண தெரியாம பண்ணிட்டேன். ராய் பண்ண அந்த சந்தன மரம் இடம் உங்க ஆளுங்களோடதுன்னு தெரியாது. ராய் பண்ண என்ன மன்னிச்சிருங்க. ராய் பண்ண ரத்த சந்தன மரம் ஏன் சிகப்பாச்சுன்னு தெரியுமாடா உனக்கு? உன்ன மாதிரி 1000 பேரை பலி கொடுத்த ரத்தம் ஊறி சிகப்பா மாறிடுச்சு. என்ன பண்றது? ரத்த சந்தன மரம் இப்போ பலி கேக்குது. கொடுத்துதான் ஆகணும். தப்பு நடந்து போச்சுன்னு இன்னொரு தடவை இப்படி பண்ண மாட்டேனே. என்ன விதி டபுள் காட் போட்டு படுத்திருக்கு நண்பா. இறங்கிடாத. ஒருத்தன் தான் தங்க முடியாது, 2 பேர் இருக்காங்க. அதனால நீ வண்டியை ஒரு யூ-டர்ன் போட்டுறே. ஏன்டா அப்படி பயப்படுற? நான் சொல்றத கேளு. அந்த கடையில போய் கறி வாங்கிட்டு வா. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஐயோ நண்பா, உன் கூட வந்ததுக்கு எனக்கு எண்டு கார்டு போடாம நீ விடமாட்ட போல இருக்கு. ஊர்ல இருக்க எல்லா சாமியும் எப்படியாவது என்ன காப்பாத்திடுங்க. சார் வணக்கம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். ஏய், இவர் யாருன்னு தெரியுமா? சார் தெரியாது சார். எனக்கு இந்த ஊர்ல யாரையும் தெரியாது சார். சென்னையில இருந்து வெக்கேஷனுக்காக வந்திருக்கேன். என்கிட்ட பேசணும்னு என்ன தேடி வரும்போதே தெரிஞ்சிருச்சு உனக்கு இந்த ஊரை பத்தி எதுவும் தெரியாதுன்னு. சார் அது ஒன்றும் இல்லை. நான் ஒரு பிக் ஃபார்ம் வைக்கலான்னு இருக்கேன் சார். உங்ககிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் சார். பணம் அதிகமா இருந்தா தோட்டம் தோறவுன்னு வை. பிக் ஃபார்ம் பண்றது கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து தட்டுற அளவுக்கு ஈஸி இல்லை. உங்களுக்கு எப்படி தெரியும் சார் நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு? உங்க ஆளுங்க தானே லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு அதை என்ன பண்ணணும்னு கூட தெரியாம கிடைச்ச பிசினஸ்ல எல்லாம் காலை விடுறது. அது என்ன முன்னதான் சார். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக வாழணுங்கிற ஒரு ஆசை. எவ்வளோ நாள் தான் மற்றவங்க கிட்ட கையை கட்டி வேலை பார்க்கறது சார். பணம் அதிகமா இருந்தா ஏதாவது நிலத்தை வாங்கி போடு போ. அப்படியா சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. நான் கறி வாங்கிட்டு போலான்னு வந்தேங்க. வாங்குனியா போனியான்னு தான் இருக்கணும். அத இதன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த நீ இங்கேயே சமாதி ஆயிடுவ.
சார் சார் சாரி சார், அவன் என் ஃப்ரெண்டு சார். கறி வாங்க வந்தான், நான் உங்ககிட்ட பேச வந்தேன், அவ்வளவுதான் சார். எல்லா இடத்தையும் இப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. சாரி. ஒண்ணு வாங்கிட்டு மட்டும் ஒண்ணே இல்ல, நம்ம ஒரு சிஐடி வேலை பார்க்கலான்னு பார்த்தா தான் அங்கே பார்க்க சொன்னேன். நண்பா, ரொம்ப நேரமா பார்த்துட்டு தான் இருக்கேன். பேப்பரை இந்த பக்கம் வைக்கிறேன், அந்த பக்கம் வைக்கிறேன். இதை இந்த பக்கம் எடுக்கிறத அந்த பக்கம் வைக்கிறேன், அந்த பக்கம் எடுக்கிறத இந்த பக்கம் வைக்கிறேன். ஜோக் ஃபால்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல மிஸ்ஸிங் ஆனது சுஷ்மா ராகேஷ் மட்டும் இல்ல. கடந்த 20 வருஷமா 28 பேர் மிஸ் ஆயிருக்காங்க, சுஷ்மா ராகேஷையும் சேர்த்து. ஜோக் ஃபால்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல 28 பேர் மிஸ்ஸிங். சித்தாபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல 33 பேர் மிஸ்ஸிங். தாழமுத்தா போலீஸ் ஸ்டேஷன்ல 34. கார்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல 36 பேர். மொத்தம் 131 பேர். இந்த 131 பேர்ல 33 பேர் சூசைட் பண்ணி பாடியும் கிடைச்சிருச்சு. அதுல 98 பேர் இன்னைக்கு வரைக்கும் மிஸ்ஸிங். ஆனா ஜோக்பால் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல ரெஜிஸ்டர் ஆன கேஸ் ரொம்ப கம்மி. பாயிண்ட் நம்பர் 1, இந்த 98 பேரும் ஜோக் ஃபால்ஸுக்கு ட்ரிப்புக்காக தான் வந்திருக்காங்க. யாரும் சுத்தி இருக்க ஊரை சேர்ந்தவங்க கிடையாது. இவ்வளோ பேரையும் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, பாடியும் கிடையாது. இவ்வளோ வண்டிகளும் இந்த 4 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல கிடைச்சிருக்கு. கொலை பண்ணவனுக்கு நல்லா தெரியும், ஒருவேளை இந்த வண்டியை கொண்டு போய் வித்தான்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா மாட்டிப்பான். பாயிண்ட் நம்பர் 2, கொலை பண்ணவங்க எந்த காரணத்துக்கும் கொலையானவங்க மொபைலை யூஸ் பண்ணவே இல்லை. எல்லா மொபைல்ஸும் இந்த 4 போலீஸ் ஸ்டேஷனோட லிமிட்ல வண்டியிலே கிடைச்சிருக்கு. பாயிண்ட் நம்பர் 3, இந்த கொலையெல்லாம் பண்ணது பழி வாங்கிறதுக்காக கிடையாது. இவங்க கிட்ட இருந்த இந்த பணம் நகை பொருளுக்காக தான். பாயிண்ட் நம்பர் 4, யாரோ ஒருத்தரால மட்டும் இவ்வளோ கொலையெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. இதுக்கு பின்னாடி ஒரு கேங்கே இருக்கு. ரத்தத்துக்கும் தண்ணிக்கும் வித்தியாசம் தெரியாத மனுஷ மிருக கேங். அப்படி ஒரு மோசமான கேங்கு இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிறது இந்த ராயப்பனோட கேங் தானே?
ஆஞ்சநேயா பிள்ளையாரப்பா ஏழுமலையானே அம்மா முனீஸ்வரா அம்மா நண்பா அந்த ராயப்பனும் குட்டிமணியும் என் கழுத்தை ஆட்டா இருக்கிற மாதிரி அறுத்துட்டாங்கப்பா. டேய் உன்னை கொன்னா அவங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது? அவங்க கிட்ட இருக்க பண்ணியே கொன்னா கொஞ்சம் கொழுப்பாது கிடைக்கும். உங்ககிட்ட என்னடா இருக்கு? நீ போட்டிருக்க அருணா கொடிக்கு உன்னை கொலை பண்ணிடுவாங்களா? இங்க பாரு, சீக்கிரம் போய் கிளம்பு. இல்லனா நானே உன்னை கொண்டு போய் ராயப்ப கிட்ட விட்டுருவேன். நீ அவன் கூட விளையாடிட்டு. ஐயா நண்பா, உன் கூட வந்ததுக்கு இதான் எனக்கு தண்டனையா? அப்புறம் ஊருக்கு எப்போ கிளம்புறீங்க? இன்னைக்கு கிளம்புறோம் சார். குட். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? சார், அது உங்க பொண்ணு திஷாவை முதல் தடவை கோவில்ல பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் நல்ல பழக்கம் ஆயிடுச்சு. நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். உங்க பொண்ணை அந்த கடவுள் எனக்காக தான் அனுப்பியிருக்காங்கிறத என் நம்பிக்கை. இதை பத்தி நான் திஷா கிட்டேயும் பேசியிருக்கேன். ஆனா திஷா முதல்ல எங்க அப்பா கிட்ட பேசுன்னு சொன்னாங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சம்மதம்னா உங்க விருப்பப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். இங்க பாருங்க விக்ரம், வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கான்னா 4 பேர் பொண்ணு கேட்கறது சகஜம்தான். நீங்களும் அப்படிதான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சுக்கிறேன். ஆனா ஒரு வித்தியாசம், அம்மா அப்பா பெரியவங்க சொந்தக்காரங்க யாரும் இல்லாம வந்திருக்கீங்க. நீங்க பொண்ணு கேட்கறதால மட்டும் குலம் கோத்திரம் என்னன்னு எதுவும் தெரிஞ்சுக்காம சம்மதிக்கிறது கஷ்டம். இத பத்தி யோசிக்க கொஞ்சம் அவகாசம் தேவை. சார், இன்னொரு விஷயம் இருக்கு. நான் ஆக்சுவலி இந்த ஊருக்கு வந்த விஷயம் போட்டோகிராஃபி இல்லை சார். போட்டோகிராஃபிக்காக வந்திருக்கேன்னு பொய் சொன்னேன் சார். ஆனால் அந்த பொய் சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு சார். நான் நிஜமாவே இந்த ஊருக்கு வந்த காரணம் என் ஃப்ரெண்டோட தங்கச்சியை தேடிதான் சார். இது அவங்க போட்டோ. சுஷ்மா ராகேஷ். கண்டிப்பா அவங்க தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை சார். அதை பத்தி தெரிஞ்சுக்க தான் இந்த ஊருக்கே வந்தேன். நான் இந்த ஊருக்கு வந்த காரணத்தை வேணா மறைச்சிருக்கலாம். ஆனா உங்க பொண்ணு மேல வச்சிருக்க காதல் பொய்யில்லை சார். ஏய், வரும்போதெல்லாம் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்க. வரதா சும்மா இரு. இல்லம்மா, அது சும்மா இருன்னு சொன்னல்ல. திஷா, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா? அப்படின்னா சரி. இங்க பாரு வரதா, பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு. காலம் இப்ப ரொம்ப மாறிடுச்சு. பெரியவங்க கிட்ட கலந்து பேசி அடுத்தது என்னமோ செய்யலாம். சரி விக்ரம், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, என் முடிவை சொல்றேன். கண்டிப்பா சார். தேங்க்யூ. நான் போயிட்டு வரேன் சார். வரேன் பாட்டி, போயிட்டு வரேன்.
விக்ரம் சுஷ்மாவை தேடிதானே இங்க வந்திருக்கான். அவனுக்கு உண்மை தெரியறதுக்கு முன்னாடி அவனை சுஷ்மா இருக்கிற இடத்துக்கே அனுப்பிடலாம். வரதா, நாளைக்கு அவனை 10 மணிக்கு வர சொல்லு. அவனை நாம நல்லா கவனிச்சு அனுப்பி வைக்கலாம். இப்படியா? நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போய் பார்க்குறேன். என்னடா இது? அண்ணா அது ஜெயிலுக்கு போய் களி தின்னணும்னு ஆசையா இருக்காடா? பன்னி ரத்தம் எது மனுஷ ரத்தம் எதுன்னு மனுஷங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியாம இருக்குமா? இந்த இடத்துக்கு எவனோ வந்துட்டு போயிருக்கான். இன்னைக்கு அவனை புணமாக்கிய தீரணும். உங்க போய் தேடுங்க. யாரா இருக்கும்? நான் சொல்றத கேளு நண்பா, இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க வேணாம். உடனே ஊரை காலி பண்ணிட்டு ஊருக்கு போயிடுவான். வா, நாம தான் அங்க வந்தோம்னா அவனுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள துண்டு துண்டா வெட்டி கறியோட கலந்து வித்துருவான். என்னடா பேசுற? நம்ம அங்க பார்த்தது ஒரு மனுஷன் வரல, யாரோ ஒருத்தரை வெட்டி துண்டு துண்டாக்கி பார்சல் பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. இப்படியே விட்டா எத்தனை பேரை கொல்லுவாங்கன்னு தெரியல. அவனுக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அவங்கள ஒரு வழி பண்றேன்னு சொல்லிட்டு நமக்கு வழியா இல்லாம பண்ணிடாதப்பா. இங்க பாரு, இதனால யாருக்கு லாபம் சொல்லுப்பா. இங்க பாரு, நான் சொல்றத கேள. அவங்க 2 பேரும் உசுரோட எழுந்து வர மாட்டாங்க. என் பேச்ச கேட்டு உடனே கிளம்பி வா போலாம். டேய், திஷா அப்பா கல்யாணத்தை பத்தி பேச நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரா? ஐயோ, சரி இருக்கட்டுப்பா. நம்ம இப்ப போய் படுக்கலாம். வா. டேய், கல்யாணம் பண்ணிக்க போறது உன் தங்கச்சி, குடும்பம் நடத்த போறது அவங்க. நடுவுல உனக்கு என்னடா பிரச்சனை? வாட்? இவ்வளவு நாளா போடா வாடான்னு கூப்பிட்டவன இப்ப மாப்பிள வாங்க போங்கன்னு கூப்பிடணுமா? இம்பாசிபிள். சுஷ்மாவை லவ் பண்ணதே நீ என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிடணும்னு தான். நீ கூப்பிடலன்னு வச்சுக்கோ, நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். பண்ணிக்காத. ரொம்ப சந்தோஷம். கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. டேய், ஏன்டா எனக்கு இப்படி ஆட்டம் காட்டுறீங்க? ஓகே, கூல் கூல். சுஷ்மா, திஸ் ஆல் விக்ரம் ஸ்டோரி.
நீங்க 2 பேரும் சீக்கிரட்டா லவ் பண்ணா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எவ்வளவு பார்த்துருப்போம் நாங்க. டைம் வரட்டும் கொஞ்சம் விளையாடுவோன்னு காத்திருந்தோம். அதுக்கு தான் இந்த டிராமா எல்லாம். எனிவேஸ் இன்னும் 1 மாசத்துல நான் சென்னைக்கு வரேன். சூப்பரா உங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் நான் திரும்ப போவேன். ஓகே? சரி. Thank you so much அண்ணா. தேங்க்ஸ் டா. ஓகே. சரி சரி சீக்கிரம் வா. Bye. டேக் கேர். see you soon. சீக்கிரம் வாடா. பை டா. இது உனக்கு, இது உனக்கு. எனக்கா? Thanks அண்ணா. தேங்க்ஸ் டா. வேலை விஷயமா ஆன் சைட் போறேன். உங்க கல்யாணத்துக்கு என்னால வர முடியுமான்னு சரியா தெரியல. அதான் என் சைடுல இருந்து உங்களுக்கு ஒரு குட்டி பிரசன்ட். நீ வரமாட்டியா? டவுட். இது அநியாயம் விக்ரம் அண்ணா. அமர் அண்ணா இல்லாதப்போ அவர் இடத்துல இருந்து எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்க. இப்ப நீங்களே கல்யாணத்துக்கு வரலன்னு சொன்னா நாங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம். ஐயோ என்னவா பேசுற நீ? இங்க பாரு, நான் எங்க இருந்தாலும் என்னோட blessing எப்பவுமே உன் கூடவே இருக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அண்ணா. ஏப்பா ராகேஷ், இங்க பாரு, காதலிக்கிற அளவுக்கு ஈஸி இல்ல குடும்பம் நடத்துறது. கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிப்பீங்க, ஊர் சுத்துவீங்க, சந்திப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா கூட அந்த காதல் குறையாம எப்பவும் இருந்தா போதும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டா. நண்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதையே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க போற? அங்க பொண்ணு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாங்க போகலாம். பாட்டி, திஷா எங்க வீட்டு குலவிளக்குப்பா. அவ எங்க போனாலும் நல்லபடியா சந்தோஷமா வாழணும். இன்னும் 2 நாள்ல எங்க குலதெய்வ பூஜை இருக்கு. நாங்க எல்லாரும் போறோம். நீயும் அங்க வரணும். பூஜையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து நல்லபடியா சாப்பிட்டுட்டு அன்னைக்கே கல்யாண தேதியை முடிவு பண்ணலாம். என்ன சரியா? சரிங்க பாட்டி, அப்படியே பண்ணிடலாம். சரி, நல்லது. போயிட்டு வாங்க. சரிங்க. திஷா, அனுப்பி வச்சுட்டு போயிட்டு வரேங்க. வரேம்மா. வரேங்க. வரேங்க. வாங்க. ஏங்க வேண்டான்னு சொன்னீங்க? திஷா இருக்கால, அவ முன்னாடி வேண்டாம். சாவ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு 1000 வழிகள் இருக்கு வரதா. விக்ரம், சுஷ்மாவை தேடி வந்தவனுக்கு நான் கிடைச்சிருக்கேன். அதனால இனிமே உன் தேடுதல்ல நானும் பங்கெடுத்துக்கலான்னு இருக்கேன். தேங்க்ஸ் திஷா. ஆனா ஒன்னு ஆபத்துல மாட்டி விட என்னால முடியாது. அப்படின்னா நீங்க ஆபத்துல இருக்கும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நான் உங்க சரி பாதி ஆக போறவன். அப்படின்னா இனிமே எனக்கும் எல்லாத்துலயும் சரி பாதி பங்கு இருக்குன்னு அர்த்தம். சரி பாதியை பெட்டர் ஆஃப் இங்கிலீஷ்ல ஏன் சொல்றாங்கன்னு தெரியுமா?
பொண்ணுங்க பசங்களை விட பெட்டருங்கிறதுனால. அதுவும் கரெக்ட் தான். ஆனா அதுக்கு இன்னொரு பெரிய ரீசனும் இருக்கு. என்னது? இந்த புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில சந்தோஷம் துக்கம் அதை சமமா எடுத்துக்கணும். அந்த ஒரு ஜேர்னில இந்த கஷ்டம் துக்கம் இதெல்லாம் புருஷன் வரைக்கும் வந்து அங்கேயே நிக்கட்டும். இந்த சுகம் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே மனைவிக்கு சொந்தமாகட்டும். அப்பப்பா, என்ன ஒரு பிலாசபி? நோ நோ நோ, ஐ ரியலி மீன் இட். திஷா, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த கஷ்டமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் அது உன்கிட்ட வர நான் விடவே மாட்டேன். நீ நிஜமாவே என்னோட பெட்டர் ஹாஃப். I love you, Vikram. I love you too, Tisha. Okay. Good night. செத்துட்டானாங்க? இல்ல, தப்பிச்சிட்டான். குலதெய்வத்துக்கு பெரிய பலி கொடுத்தா நல்லதுதான். ஒவ்வொரு வருஷமும் பிராணிகளை பலி கொடுத்தோம். இந்த வருஷம் நரபலி கொடுக்க போறோம். என்ன நியாயம் இது? கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்கிறதுக்காக நண்பனை கழட்டி விடுறது தர்மமா சொல்லு? அப்படியே வச்சுக்கோ. இங்க பாரு, ஒரு சாது மிராண்டா என்ன ஆகும் தெரியும்ல? சொண்டி அப்பா ரைஸ் ஆனா என்ன ஆகும் எனக்கு நல்லாவே தெரியும். அது என்னன்னா திஷா கூட ஒரு 2 நாள் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். சோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அப்படின்னா என்ன உன் டிஸ்டர்பன்ஸ் நினைக்கிறியா? அப்படி I சொல்லல. know very well. எல்லாம் God is seeing finish you. ஆமா, நான் கிளம்புறேன். சார், நேரா தம்பி தாலுகா வழியில இறக்கி விட்டுற மாட்டார். அண்ணே, ரயில்வே ஸ்டேஷன் தெரியல உங்களுக்கு? அப்ப நேரா அங்கேயே போங்க. வந்துட்டு அட்ரஸ் சொல்றது. தட்டிய தள்ளாடும் வேகத்தில் ஆடாத ஆட்டங்கள் ஆடிட வந்தானையா. தாளங்கள் தட்டிய தள்ளாடும் வேகத்தில் ஆடாத ஆட்டங்கள் ஆடிட வந்தானையா. சாகச நாடகம் நடக்கும் வேலை இதே. தர்மம் நீதி வென்றிட வெளிக்கும் போரிருவே. சாகச நாடகம் நடக்கும் வேலை இதே.
வென்றிட வெடிக்கும் போர் இதுவே. சதிராட்டம் நீ ஆடு கயவன் நெஞ்சினிலே, சதிராட்டம் நீ ஆடு கயவன் நெஞ்சினிலே. அதர்மம் தீ மூட்டி தர்மத்தை காப்பானையா. சாகச நாடகம் நடக்கும் வேளை இதே. தர்மம் நீதி வென்றிட வெடிக்கும் போர் இதுவே. ஆட்டங்கள் ஆடிட வந்தாரையா, தாளங்கள் தட்டிய தள்ளாடும் வேகத்தில் ஆடாடும் ஆட்டங்கள் ஆடிட வந்தாரையா. விக்ரம், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானும் அப்படிதான். எந்தா எடுத்துக்க. சார் எனக்கு அது பழக்கம் இல்லை சார், வேணாம். விக்ரம் சார், ஒரு பொண்ணோட அப்பாவுக்கு தான் பொண்ணை கட்டிக்க போற பையன் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கற்பனை இருக்கும். அப்படி ஒருத்தன் கிடைப்பானோ இல்லையோன்ற பயம் இருக்கும். ஆனா அவங்க நடத்த குணம் எல்லாமே எங்க மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாத்தையும் குறைச்சிருச்சு. என் மக திஷாவை நீங்க கட்டிக்கிறது எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. சார், உங்க சந்தோஷத்துல என் பங்கு எவ்வளோ இருக்கோ அதே அளவு பங்கு உங்க பொண்ணு திஷாதும். பாட்டி, கஷாயம் கொடுங்க பாட்டி. நல்ல சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கஷாயம் குடிக்கலன்னா திருப்தியா இருக்காது. சரி, அடுத்த மாசம் ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்றேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம். இந்தாப்பா, சூடு சூடு. தேங்க்ஸ் பாட்டி. பாட்டி, நீங்க போடுற கஷாயத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். திஷா, நீ என் வாழ்க்கையில வந்ததுல இருந்து என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இனிமே நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எனக்கே வரட்டும். சுகத்தையும் சந்தோஷத்தையும் உன் கூட பகிர்ந்து வாழ்வேன். அது இந்த கஷாயத்துல இருந்தே ஆரம்பிக்கிட்டோம். உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்ணீங்க? உன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான். என்ன? நீ இது வரைக்கும் பார்த்தது உன் பாட்டி, அப்பா, அம்மாவோட ஒரு முகத்தை தான். அவங்க இன்னொரு முகத்தை நீ பார்க்கல. என்ன மன்னிச்சிரு திஷா. நான் முதல் தடவை உன்னை கோவில்ல பார்த்துட்டு உன் பின்னாடி வந்து உன் அழகுல மயங்கி இல்ல, நீ போட்டிருந்த நகையை பார்த்த. நீ போட்டிருந்த செயின் நான் சுஷ்மாக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்.
சுஷ்மா ராகேஷ் காணாம போன ஊர்ல இன்னொருத்தவங்க கிட்ட அது இருக்குன்னா அது கோயின்சிடன்ஸ் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. திரும்ப திரும்ப உன்னை தொல்லை பண்ண, ஆனா உன் நல்ல மனசு அப்பாவித்தனம், அதுல நான் உண்மையாவே தோத்துட்டேன். நான் முதல் தடவை உங்க வீட்டு ஆளுங்களை சந்திக்க வரும்போது சுஷ்மா ராகேஷ் காணாம போனதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா சுஷ்மாவோட செயின் உன் கழுத்துக்கு எப்படி வந்துச்சுன்னு பதில் தேடும்போது தான் ராயப்பன் குட்டுமணி கேங்க பத்தி தெரிஞ்சது. அவங்க கொள்ளையடிச்சதை உங்களுக்கு வித்திருக்கலான்னு நினைச்சேன். ஆனா உங்க வீட்டுக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி பேச வந்தப்போ அன்னைக்கு சுஷ்மா ராகேஷ் போட்டோவை நான் காட்டினேன். அப்போ உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க பாட்டியோட முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றம் தெரிஞ்சது. நாங்க அடுத்த நாளும் வந்தோம். என்னையும் சொட்டியும் கொல்ல முயற்சி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சது. ஆனா ஓ முன்னாடி இவங்களால அதை பண்ண முடியல. ஏன்னா இது எல்லாத்துலயும் நீ சம்மந்தப்பட்டிருக்க கூடாதுன்னு தான் அவங்க எண்ணம். ஆனா அன்னைக்கு ராத்திரியே என்னை யாரோ கொல்ல முயற்சி பண்ணாங்க. அதை பண்ணது ராயப்பனை தான் இருக்கும்னு நினைக்கிறதுக்குள்ள இந்த வாட்ச் என் கண்ணில் பட்டுச்சு. உங்க கையிலிருந்து கழண்டு விழுந்தது என் ஃப்ரெண்டு ராகேஷோட வாட்ச். என்னை கொல்ல முயற்சி பண்ணது நீங்க தானே தெரிஞ்சு அப்பவே உங்க வீட்டுக்கு வந்தேன். ஒவ்வொரு வருஷமும் பிராணிகளை பலி கொடுத்தோம். இந்த வருஷம் நரபலி கொடுக்க போறோம். சுஷ்மா ராகேஷ் பக்கத்திலேயே அவனுக்கு ஒரு குழிய தோண்டுங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? நீங்க சுஷ்மாவை கொன்னீங்களே, அவ அப்ப 2 மாசம் கர்ப்பிணி. அந்த விஷயம் தெரிஞ்சு சந்தோஷமா இருந்தா. இவங்க சுஷ்மா ராகேஷ் குழந்தைய மட்டும் கொல்லல திஷா. கடந்த 20 வருஷமா ஜோக் ஃபால்ஸ சுத்தி இருக்க 4 போலீஸ் ஸ்டேஷன்லயும் காணாம போன 98 பேரை ஈவு இறக்கமே இல்லாம கொண்டு இருக்காங்க திஷா. இவங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல. ஆமா, நாங்கெல்லாம் மிருகங்க தான். எங்களுக்கு மனிதாபிமானம், கருணை, ஈவு இறக்கம் எதுவுமே இல்லை. 40 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு கஷ்டம். நானும் எங்க அம்மாவும் இந்த ஊருக்குள்ள வரும்போது, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. நான் பசியில அழும்போது எங்க அம்மா ஒவ்வொரு வீடா கதவை தட்டி பசியில இருக்கிற எனக்கு ஒரு வாய் கஞ்சி கேட்டாங்க. அன்னைக்கு யார்கிட்டயும் மனிதாபிமானமே இல்ல. அபிமானம், ஈவு, இறக்கம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எங்க குடும்பத்துக்காக நானும் எங்க அம்மாவும் கொலைகளை பண்ண ஆரம்பிச்சேன். திஷா, நாங்க உன்கிட்ட மன்னிப்பு கேட்கல, நியாயப்படுத்தவும் விரும்பல. நீ கொடுக்கிற எந்த தண்டனைக்கும் நாங்க தயாரா இருக்கோம். ஆனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன்னால வாழ முடியாது.
உன்னோட வாழ்க்கைக்காக விக்ரம் கண்டிப்பா சாகணும். விடாத அவனை, விடாத, விடாத அவனை, விடாத. வரதா, என்னாச்சு வரதா? என்ன பண்ணுதுன்னு சொல்லி வரதா, வரதா, என்னாச்சுப்பா? அப்பா சொல்லுங்கப்பா. தண்டனையை கொடுக்கறதுக்குன்னா கடவுளும் இல்லை, சட்டமும் இல்லை. என்ன மாதிரி வலி அனுபவிச்ச யாரா இருந்தாலும் இதையே தான் செஞ்சிருப்பாங்க. இங்கிருந்து போயிடு. Please. முதல்ல இங்கிருந்து போயிடு. இங்கிருந்து போ விக்ரம். பிரேக்கிங் நியூஸ். பொதுமக்களை நடுநடுங்க வைக்கிற ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்கு. நாட்டு மக்களையே உலுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான செய்தி வந்திருக்கு. ஜோகு ஃபால்ஸுக்கு போன கணவன் மனைவி மாயமாயிருக்காங்க. ரோஷன் மற்றும் நிவேதிதா தம்பதியினர்கள் சென்னையை சேர்ந்த இவங்க ஜோக் ஃபால்ஸுக்கு ஹனிமூனுக்காக போயிருக்காங்க. ஜோக் ஃபால்ஸ் கிட்ட இருக்கிற சூசைட் பாயிண்ட்ல இவங்களோட கார் கிடைச்சிருக்குன்னு போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. இது தற்கொலையா இல்ல கொலையான்னு போலீஸ் தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க.